உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரமா? இந்தப்பா நிறுத்து நிறுத்து நிறுத்து. அங்க பாரு. என்ன இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இவ்வளவு பொண்ணமா அவனுக்கு தூக்கிட்டு போனா? நமக்கு துட்டு மாச்சு, அவனுக்கு தொழிலும் ஆச்சு. ஆமா ஆமா, பார்த்து முடிச்சுட்டு போகுது. இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? தங்கச்சி, மங்கையர் பாவம் பொல்லாதது. தொழிலுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன வைக்கும்? அந்த பக்கம் திரும்பி படிச்சிருக்க, முகத்தை வந்து காவி காமிக்க மாட்டியா? காமி இல்ல, திரும்பி போயிடு. சாந்தி எப்படிங்க வந்துச்சு? சாந்தி, சாந்திமா, சாந்தி, சாந்தி, அப்பாடா. நான் எங்க இருக்கேன்? எல்லாம் மயக்கம் தெளிஞ்ச உடனே கேட்கிற கேள்வியே கேளு, புதுசா இதை கேட்க கூடாது. இந்த பார், இப்ப நீ ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிற சாந்தி, புரியுதா? மோசமான இடமா? கூட வந்த எங்க அண்ணன் எங்க? சத்தம் போடாத, வா என்னோட. எனக்கு பயமா இருக்குன்னு. ஒண்ணும் கவலைப்படாத, என் குலதெய்வம் என்கிட்ட இருக்கு, ஒரு கலைக்கிற வா. இவ்வளவு நேரமாச்சு இன்னும் காணோம். பொறுமையாரு. உன்னை கூட்டு எங்கேயா போற? ஹோட்டலுக்கு போவாரு. குடும்ப பொண்ணை தூக்கிட்டு வந்து என்னடா பண்றீங்க? நானும் போன போது பாத்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு இருக்க. இதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய பொதுநல சேவை செய்யறவரு, உங்களுக்கு தெரியாத? நான் துப்பாக்கியோட பிறந்தவன், சொல்றது எங்க கை வந்த கலை. எவனோ சத்தம் போட்டீங்க, ஷூட் பண்ணிடுவேன். அளவு தங்கச்சி. அண்ணே. தங்கச்சி, எங்கம்மா போன? எங்கம்மா இருந்த? அண்ணே, இவர்தான். ஏண்டா ராஸ்கல், எல்லாம் உன் மேல தானா? உன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ என் தங்கச்சியவே கடத்த பாக்குறியா? விடுங்க, அவர் இல்லையா உங்க தங்கச்சியை நீங்க பாத்துக்கவே முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், உங்க அம்மா ஒருத்தன் கொண்டான்னு சொன்னியே, அவனை நான் பார்த்தேன். என்னது? நீ பாத்தியா? முதல்ல அவன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. தியாகு, முதல்ல தங்கச்சி என் ஷெட்ல இறக்கி விட்டு அப்புறம் வாங்க போவோம். வாங்க. நீ உட்காருமா. நம்ம தொழிலே பார்த்திருந்திருக்க நமது தலைவர் பட்னியா கிடக்க வேண்டியதா? தொழிலாளர் பிரச்சனைக்காக தொடர்ந்து 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து உலக சாதனை புரிந்திருக்கிறார். வேற வேலையே இல்ல, வீட்டுல நல்லா தின்ன வேண்டியது, இங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காங்களா? அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக. என்னது அஞ்சலியா? என்னையா அஞ்சலி, பத்மினி, ராகினின்னு பழைய நடிகை எல்லாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்கய்யா. அம்பிகா, நளினி, ரேவதின்னு அப்படி ஒரு போடு போடுங்கய்யா. மன்னிக்கவும், அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். அமைதி, அமைதி, அமைதி. இப்பொழுது வக்கீல் ரகுபதி அவர்கள் உங்களிடம் பேசுவார். என்ன பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க. பெரியோர்களே, நண்பர் புண்ணியகோடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை. ஆகையால் அவர் குறைந்தது 100 நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். 100 நாளா? ஏங்க 100 நாள்னா 6 மாசம் ஆச்சே. 3 மாசம். இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா? ஏங்க உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா? நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும், இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சிட சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மாணிக்கண்ணே. குடிக்கிறீங்களா? பிராந்தியா, விஸ்கியா? பழரசையா? பழக்கத்துல சொல்லிட்டேன். என்னது மஞ்சள் கலரா இருக்கு? ஜிஞ்சரா? ஊருகா இருக்கு? நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க. இங்கதான்டா இறங்கினா, ஆனா எங்க போனான் தான் தெரியல. என்னப்பா, நம்ம பார்ட்னர் காளி பார்ட்னர்ஷிப் பணம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுக்கவே இல்லையே. ஏன்? கொடுத்துருவாருங்க. கொடுத்துருவாருன்றியா? இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. ஐயா நேரமாச்சு, அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? அறுக்கிறேன்னு அவனே போயிட்டான். இந்த பேச்சு
ஒரே குழப்பமா இருக்கு. இப்பதான் மேடையில பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி இங்க வந்தான்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஒண்ணு செய், நீ நேரா புண்ணியகோடி வீட்டுக்கு போ, நான் வக்கீல் ரகுபதி வீட்டுக்கு போறேன். என்னன்னு உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் புறப்படு. நீயா? நீ எங்க இங்க வந்த? மீனா, உன் கூட பேச நான் தயாரா இல்ல. நீ ஒரு திருட, உன் ஃப்ரெண்ட் ஒரு திருட. மரியாதை எங்கிறது வெளியே போ. மீனா, சந்தர்ப்பவசத்தாலதான் நாங்க அப்படி ஆயிட்டோம். உண்மையான திருடன் உங்க அப்பா தான். என்ன சொல்ற? அங்க நடந்தது என்ன? உங்க அப்பா வரோம் பாரு. நீயா இங்க எதுக்கு வந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். உனக்கும் காளிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை நிரூபிக்க வந்திருக்க. உங்ககிட்ட 1000 ஆதாரம் இருக்கலாம். நான் அரசியல்வாதி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை கொலை பண்ண போறேன். நீ ஜெயிலுக்கு போவ. போகவே மாட்டேன். எப்படி? நீ எப்படி ஒரு டூப்ளிகேட்டை பயன்படுத்துறியோ அதே மாதிரி நானும் அவனை பயன்படுத்துவேன். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு உன் டெட் பாடியை எரிச்சிருவேன். அவனை உன் இடத்துல உட்கார வைப்ப. ஜனங்களும் நீ உயிரோட இருக்கிறதா நம்புவாங்க. நீ உயிரோட இருந்தா தானடா அதை நம்புவாங்க. உன் உயிரையே நான் எடுத்துட்டா? உன் பெத்த மக நிக்கிறா, என்ன சுடு பாப்போம். எனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா சொந்த பந்தங்களை பத்தியே நான் கவலைப்பட மாட்டேன். டேய், நீ சரியான அரசியல்வாதிரா. அப்பா, அப்பாவா? எனக்கு ஆபத்து வர்ற நேரத்துல பெத்த மகளா இருந்தாலே கவலைப்பட மாட்டேன். நீ தெருவுல கண்டெடுத்த பொண்ணுதானே? தெருவுலையா? ஆமா. முதல்ல இவளை சுடுவேன், அப்புறம் உன்னை சுடுவேன். பாவப்பட்ட ஜென்மங்கள். சார், புண்ணியகோடிக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு வக்கீல், அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? இத பாருங்க, புண்ணியகோடிக்கும் அந்த காளிக்கும் தொடர்பு இருக்கு. அந்த காளி தான் எங்க அம்மாவை கொலை செஞ்சவன். அவன் வலது கையில ஒரு நெருப்பு காயம் இருக்கு. தம்பி, உங்க அம்மா பேரு? லட்சுமி. ஆமா, உங்க அம்மா எங்க வேலை செஞ்சாங்க? எங்க அம்மா ஒரு வக்கீலோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வக்கீலோட மனைவிய அந்த காளி கொன்னுட்டான். அத எங்க அம்மா பாத்துட்டாங்க. அதனால அந்த பாவி காளி எங்க அம்மாவையும் கொலை செஞ்சுட்டான். ஏன்பா, நீ லட்சுமி மகன் தியாகுவா? ஆமா. தியாகு, தியாகு, உங்க அம்மா லட்சுமியோட சாவுக்கு காரணமான அந்த காளிதான்ப்பா என் பையனையும் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். என் பையனை அவன் வளர்த்துக்கிட்டு வர்றான். ஆனா என் பொண்ணு மீனா, அவ எங்க இருக்காளோ என்ன ஆனாலும் தெரியலப்பா. சார், வாமா, என்ன விஷயம்? ஆமா, உங்க அப்பா புண்ணியகோடி. ஐய, நீங்க தப்பா நினைக்காதீங்க. புண்ணியகோடி உங்க அப்பா இல்ல, இது வளர்ப்பு பொண்ணு. ஆமா, எங்களையே சுட்டாரு. நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? ஏமா? இல்ல, இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சேன். என்ன சொல்ற? இது உன் போட்டோ? என் பொண்ணு போட்டோ? ஆமா. மீனா, மை டாக்டர். அப்பாவா? மீனா, மீனா, தியாகு, இவதான் என் பொண்ணு மீனா. ஆமா, என் தியாகு, உன் தங்கச்சி சாந்தி அவ இப்ப எங்க இருக்கா? இதே ஊர்ல டாக்டர் சேகருங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். நான் ஒரு நாள் என் தங்கச்சியை பார்த்தேன். என்னையும் என் தங்கச்சியோட உறவையும் கலங்கப்படுத்தி அந்த டாக்டர் என் தங்கச்சியை வீட்டை விட்டு விரட்டிட்டான். இப்ப என் தங்கச்சி வாழா வெட்டியா ரவியோட கார் ஷெட்ல தான் இருக்கா. தியாகு, நீ கவலைப்படாத. டாக்டர் சேகர் எனக்கு நல்லா தெரியும். இஸ் a nice man. அவர் மனசுல சந்தேகத்தை போக்கி உன் தங்கச்சி அவர் கூட வாழ வைக்கிறேன். இந்த நல்ல நேரத்துல காளிகிட்ட மாட்டிட்டு இருக்கிற என் பையன் எனக்கு கிடைச்சிட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களையும் உங்க பையனையும் ஒன்னா சேர்த்து விட்டுறேன். அந்த காளியுடைய ஃபியூஸ அத்துறேன். அவங்க மரத்துல இருந்து பழத்தை பறிக்கிறதுக்குள்ள நம்ம வேறையே அறுத்துடலாம். கரெக்டா சொன்ன ராஜா. இப்பதான் என் மூளைக்கு வேலைக்கு நேரம் வந்திருக்கு. சங்கர், என்ன பாஸ்? நாளைக்கு வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு வக்கீல் அவசியம் வருவான். அவன் தான் அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. அவன் வந்த உடனே அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்.